இந்த காலத்து ஐவிஎஃப் நவீன சிகிச்சை குழந்தை வரம் தரும் டாக்டர் இவர் ஒருவர் தான். எப்படின்னு சொல்கிறீங்களா? எங்கள் அம்மத்தா, அதாவது சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்தவங்க, அவங்களுக்கு 13 வயசுலேயே, அப்போல்லாம் அப்படி தான், 13 வயசில் கல்யாணம் பண்ணிவிடுவாங்க. 14 ஒரு குழந்தை பிறந்துச்சு. 10 வருஷம் கழித்து தான் எங்கள் பெரியம்மா பிறந்தாங்க. அப்போ அரச மரத்தடி பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றி வேண்டிக்கிட்டதுனால தான் எங்கள் பெரியம்மா பிறந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அரச மரத்துக்கு கீழே அதிகாலையில் ஒரு நல்ல வாயு கிடைக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது, கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. அது அந்த காலத்திலே கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம தாத்தா பாட்டி. ஆனால் இப்போ உள்ளவங்க காசு கொழுத்து போய் கருத்தரிப்பு மையங்களை தேடி போகிறீங்க. நம்ம பிள்ளையார் இருக்கவே இருக்கார், ஆதி காலத்து டாக்டர், ஆளினால் டாக்டர். எல்லாரும் இவரை போல் ஒரு டாக்டரை எங்கேயும் பார்க்க முடியாது. அரச மரத்தடியில் இருக்கிற பிள்ளையாருக்கு காலையில் குளிச்சுட்டு போய் தண்ணி குடத்துல ஊற்றுங்க, சுற்றி வாங்க, அங்கேயே ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருங்க, நிச்சயம் குழந்தை பிறக்கும்.